ஓம் சாந்தி. 17/4/2026 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தூய்மையானீர்கள் என்றால் ஆன்மீக சேவைக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆத்ம அபிமானி குழந்தைகள் ஆன்மீக யாத்திரையில் இருப்பார்கள், மேலும் மற்றவர்களுக்கும் அதே யாத்திரையை செய்விப்பார்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் என்ன வருமானத்தை சம்பாதிக்கிறீர்களோ அதுதான் உண்மையான வருமானம். எப்படி? பதில்: தற்போதைய இந்த வருமானம் 21 பிறவிகள் வரை வரும். இது ஒருபோதும் திவால் ஆகாது. ஞானம் கேட்பது மற்றும் சொல்வது, நினைவு செய்வது மற்றும் செய்விப்பது, இதுதான் உண்மையிலும் உண்மையான வருமானம். இதை உண்மையிலும் உண்மையான தந்தைதான் உங்களுக்கு கற்பிக்கிறார். இப்படிப்பட்ட வருமானத்தை முழு கல்பத்திலும் யாருமே சம்பாதிக்க முடியாது. வேறு எந்த ஒரு வருமானமும் கூடவே வராது. முரளியின் பாடல்: நாம் அந்த வழியில் நடக்க வேண்டும். அதாவது நாம் இப்போ ஞான மார்க்கத்தில் இருக்கிறோம். எப்படிப்பட்ட மார்க்கத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் விழ வேண்டியதாக கூட இருக்கும். ஏன்னா மாயை அப்படிப்பட்டது. அதனால பாபா ஆறுதல் கொடுக்குறார். விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்கணும். ஆகையால் அந்த பாட்டில் அப்படி வருது. நம்முடைய மார்க்கம் அவ்வளோ ஈஸி கிடையாது. விழ வேண்டியதாக இருக்கும், திரும்ப எழுந்திருக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படின்னு. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் குழந்தைகள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் மிகுந்த பாவனையுடன் யாத்திரை செல்கிறார்கள். ராமாயணம் ஆகியவை கேட்கிறார்கள். எவ்வளவு அன்பாக அமர்ந்து கதைகளை கேட்கிறார்கள் என்றால் அழுகை கூட வந்து விடுகிறது. அது பக்தியினுடைய பாவனை. ஆகையால் ஹே பதித்த பாவனரே, வாருங்கள், வந்து துக்கமான ஆத்மாக்களை சுகமானவர்களாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆத்மாதான் துக்கமுடையதாக ஆகிறது என்பதை புரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது, நிர்லேப் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதாவது ஆத்மா சுக துக்கத்திலிருந்து விடுபட்டது என்று நினைக்கிறார்கள். இப்படி ஏன் சொல்கிறார்கள்? ஏனென்றால் பரமாத்மா சுக துக்கத்திலிருந்து விடுபட்டவர். எனவே அவருடைய குழந்தைகள் சுக துக்கத்தில் எப்படி வருவார்கள் என்று நினைக்கிறார்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் இப்பொழுது குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த ஞான மார்க்கத்தில் கூட சில சமயம் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது. சில நேரம் முகமலர்ச்சியுடன் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறார்கள். சில நேரம் வாடிப்போன முகம் இருக்கும். இது மாயையுடன் ஏற்படும் யுத்தம். மாயையின் மீதுதான் வெற்றியடைய வேண்டும். மூர்ச்சை அடையும் போது மன்மனாபவ என்ற சஞ்சீவினி மூலிகை கொடுக்கப்படுகிறது. சத்யுகத்தில் பூஜைக்குரிய நிலையில் நாம் உயிரோட்டமான ரூபத்தில் நிறைய வைர வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிறகு பூஜாரி ஆகும் போது கூட நிறைய நகைகளை அணிகிறீர்கள். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, பூஜைக்குரிய நிலையில இருக்கும் போது கூட நிறைய நகைகளை அணிந்திருந்தீங்க. பூஜாரி ஆகும் போது அப்படின்னா நாம பூஜை செய்யும் போது இல்லை, நமக்கு பூஜை நடக்கும் போது கூட நம்முடைய சிலைகளுக்கு நிறைய நகைகளால அலங்கரிப்பாங்க. இப்பொழுது எதுவும் இல்லை. உயிரோட்டமான ரூபத்திலும் அணிந்தீர்கள், பிறகு ஜட ரூபத்திலும் அணிந்தீர்கள். இப்பொழுது நகையே வேண்டாம். அதாவது சங்கம யுகத்துல
உங்களுக்கு எந்த நகையும் இல்லை, தேவையில்லை அப்படின்றார். முற்றிலும் சாதாரணமாக இருக்கிறீர்கள். நான் சாதாரண உடலில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். உண்மையில் சத்யுகத்தில் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி தூய்மையாக இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நம்முடைய உடல் கூட தூய்மையாக இருந்தது. அவர்களுடைய அலங்காரமும் மிகவும் நன்றாக இருக்கும். அதாவது பூஜைக்குரிய நிலையில இருக்கும்போது, தேவதா நிலையில இருக்கும்போது எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். அதனால்தான் அந்த ஜட சிலைகளுக்கும் அது போல அலங்காரம் செய்வாங்க. ஆத்மா மற்றும் உடல் ரெண்டுமே தூய்மையாக இருந்ததுனால அழகா இருந்தாங்க தேவதைகள். அவ்வளோ அலங்காரமும் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். யாராவது அழகாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அலங்காரத்தினுடைய ஆர்வமும் இருக்கும். நீங்கள் கூட அழகாக இருக்கும்போது மிகவும் நல்ல நல்ல நகைகளை அணிந்து கொண்டிருந்தீர்கள். பெரிய பெரிய வைரங்களின் மாலைகளை அணிந்து கொண்டிருந்தீர்கள். அப்படின்னா இப்போ சாதாரணமா இருங்க, இப்போ எதுவும் தேவையில்லை, அழகாக மாறுங்க, அப்போ எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்திற்கு அதிபதி ஆகிறீர்கள். உங்களுடைய அலங்காரம் கூட அங்கு இதுபோல் அழகாக இருக்கும். அங்கு அனைத்து பொருட்களும் நல்ல சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இங்கோ எந்த ஒரு பொருளிலும் சக்தி இல்லை. ஒவ்வொரு பொருளுமே முற்றிலும் சக்தியற்றதாக ஆகிவிட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாபா ஆரம்பத்துல நடந்த சில நிகழ்ச்சிகளை பற்றி சொல்றார். சகோதரிகள் சூக்ஷ்ம வதனத்தில் டிரான்ஸில் சென்று கொண்டிருந்தார்கள். எவ்வளவு நல்ல நல்ல பெரிய பழங்களை சாப்பிட்டார்கள். ஷூபி ரசம் அருந்தினார்கள். அதாவது ஆரம்ப காலத்துல சகோதரிகள் டிரான்ஸுக்கு போவாங்க. அப்போ அங்க சத்தியுகத்தினுடைய காட்சிகள் எல்லாம் கிடைக்கும். அங்க மரங்கள் எப்படி இருக்கும், பழங்கள் எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பெருசு பெருசா இருக்குமா, அவ்வளோ ஜூஸியா இருக்குமா, அவ்வளோ சுவையா இருக்குமா. அப்புறம் ஷூபி ரசம் அப்படின்றது கிடைக்குமா அங்க, அதை குடிச்சிட்டு வந்துடுவாங்க. அங்க உண்மையிலும் குடிக்கல, அந்த ஒரு காட்சி கிடைக்குது. அதை அனுபவம் பண்ணிட்டு வந்தவங்க இங்க 3 நாட்களுக்கு சாப்பிடாமலே இருந்தாங்களாம். அப்படி ஒவ்வொரு பொருளுமே அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த காட்சி எல்லாம் காட்டிக்கொண்டிருந்தார். சகோதரிகள் என்ன காட்சி பார்த்தார்களோ அதையே பிறகு இந்த கண்களால் பார்ப்பீர்கள். அந்த உலகமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இங்கு அமெரிக்கா போன்ற இடங்களிலும் ஃபர்ஸ்ட் கிளாஸான மாளிகைகள் இருக்கிறது. இருந்தாலும் சொர்க்கத்தில் இருப்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுவோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி தேவதை ஆகிறீர்கள். தந்தைதான் பிராமணர்களாகிய உங்களை தேவதையாக ஆக்குகிறார். மனிதர்கள் அசுர வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆத்மாவில்தான் துரு ஏறி இருக்கிறது. ஆத்மாவை தான் சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு தூய்மை ஆகுவீர்கள். இல்லையென்றால் குறைவான தூய்மையுடையவர் ஆகுவீர்கள். பாவங்களின் சுமை தலைமீது அப்படியே இருந்துவிடும். ஆத்மாக்கள் அனைவருமே தூய்மையாகி விடுவார்கள். பிறகு ஒவ்வொருவருடைய பாகமும் தனித்தனியாக தான் இருக்கும். அதாவது எல்லாருமே தூய்மை ஆகுவாங்க, ஆனா எல்லாருடைய பாகமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். யோகத்தின் மூலம் தூய்மை ஆகலைன்னா தண்டனையின் மூலம் ஆக வேண்டி இருக்கும். அப்ப தண்டனையின் மூலம் தூய்மை ஆகும் போது சொர்க்கத்துக்கு வருவோம், ஆனா பதவி குறைஞ்சிடும். ஆகையால் பாபா
அனைவருடையதும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. தந்தை குழந்தைகளுக்கு அநேக விதமான அறிவுரைகளை அளித்து கொண்டே இருப்பார். யோகத்தின் ஆதாரத்தில்தான் அனைத்தும் இருக்கிறது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. யோகத்தின் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழியும். யோகா செய்பவர்களுக்கு ஞானத்தின் தாரணையும் கூட நன்றாக ஏற்படும். அதாவது நல்ல யோகா பண்றவங்களுக்கு நல்ல தாரணையும் ஆகும். உண்மையான தந்தை நமக்கு உண்மையான சம்பாத்தியத்தை செய்வித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதில் ஒருபோதும் திவாலாக முடியாது. இப்பொழுது நீங்கள் உண்மையின் சம்பாத்தியத்தை செய்கிறீர்கள். அதாவது உலகத்துல தேங்காய் வியாபாரிங்க இருக்கிறாங்க, தேங்காய் விற்று வருமானத்தை சம்பாதிப்பாங்க. நகை வியாபாரிங்க இருக்கிறாங்க, நகையை விற்று வருமானத்தை சம்பாதிப்பாங்க. அதுபோல நீங்க உண்மையின் சம்பாதனை செய்றீங்கன்னா, உண்மையாக இருந்து, உண்மையான ஸ்வரூபத்துல இருந்து, உண்மையான தந்தையை நினைத்து, ஒவ்வொரு கர்மத்தையும் உண்மையாக செய்து, உண்மையின் சம்பாதனையை செய்துட்டு இருக்கீங்க அப்படின்றார். எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கிறார். அது பிறகு 21 பிறவிகள் கூடவே இருக்கும். அந்த சம்பாத்தியம் எல்லாம் கூடவே வராது. இது கூடவே வரக்கூடியது. எனவே இப்படிப்பட்ட சம்பாத்தியத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதாவது இந்த உண்மையான சம்பாத்தியத்திற்கு நீங்க துணை போகணும் அப்படின்றார். அப்படின்னா செய்தா இந்த சம்பாதனையை செய்யணும். இந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த ஈஸ்வரிய வாழ்க்கை மிக மிக விலைமதிப்பற்றது. இந்த வாழ்க்கையில் ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டையும் தூய்மையாக்க வேண்டும். ஆன்மீக யாத்திரையில் இருந்து மற்றவர்களுக்கும் இதே யாத்திரையை கற்பிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எவ்வளவு முடியுமோ உண்மையான சம்பாத்தியத்தில் ஈடுபட்டுவிட வேண்டும். நோயற்றவராக ஆகுவதற்கு நினைவில் உறுதியானவர் ஆக வேண்டும். வரதானம், ஷரீரத்தை ஈஸ்வரிய சேவையின் அடமான பொருள் என்று புரிந்து கொண்டு காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய பற்றற்றவர் ஆகுங்கள். நஷ்டோ மோகா ஆகுங்கள். அதாவது நாம் என்ன சொல்கிறோம் பாபாவுக்கு, உடல் மனம் பொருள் எல்லாமே பாபா உன்னுடையது அப்படின்னு பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாபா என்ன செய்கிறார், நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சரீரம் இப்போ உங்களுடையது இல்லை, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சேவை செய்வதற்காக. ஆகையில இது சேவையின் அடமான பொருள். அதாவது சேவைக்காக பாபா நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறார். ஆகையில இது சேவையின் அடமான பொருள். எப்படி ஒருவருடைய அடமான பொருளில் உரிமை கொண்டாட முடியாது, என்னுடையது என்பது இருக்காது, பற்றும் இருக்காது. அதேபோல் இந்த ஷரீரமும் ஈஸ்வரிய சேவையின் பொருட்டு கிடைத்திருக்கும் அடமான பொருளாகும். இந்த அடமானம் ஆன்மீக தந்தை கொடுத்திருக்கிறார். எனவே அவசியம் தந்தையின் நினைவு இருக்கும். அடமானம் என்று நினைக்கும் போது ஆன்மீக தன்மை வந்துவிடும். என்னுடையது என்ற அகங்காரம் இருக்காது. இதுதான் நிரந்தர யோகி பற்றற்றவர் ஆகுவதற்கான சகஜ உபாயமாகும். எனவே இப்போது ஆன்மீக ஸ்திதியை வெளிப்படுத்துங்கள்.
ஸ்லோகன்: வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் பார்வை மற்றும் உள்ளுணர்விலும் தூய்மையாக இருப்பதற்கு அடிக்கோடிடுங்கள். அவ்யக்த சமிகை: உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மகானானதாக இருக்க வேண்டும். மனதின் ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் இனிமையானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் உயர்த்தக்கூடிய சுபாவம், இனிமையான சுபாவம், பணிவான சுபாவம் இருக்க வேண்டும். என்னுடைய சுபாவமே இப்படி இருக்கிறது, அதாவது உரத்த குரலில் பேசுவது என்னுடைய சுபாவம், ஆவேசத்தில் வருவது என்னுடைய சுபாவம் என்கிறீர்கள். என்னுடைய சுபாவம் இப்படி இருக்கிறது என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னுடையது என்பது எங்கிருந்து வந்தது? சுபாவத்திற்கு வசமாகுவது இதுதான் மாயா. இப்பொழுது மாயாஜீத் ஆகங்கள், அதாவது மாயாவை வென்றவர்கள் ஆகங்கள். அபிமானம் அல்லது மனம் உடைவது, பொறாமை அல்லது ஆவேசத்தில் வருவது, இந்த சுபாவத்தை மாற்றி விடுங்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமமாவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம்